காதல் 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 சீரியல்ல இப்ப சரண்யாவும் அர்ஜுனும் கார்த்திக் கிட்ட போய் அட்வைஸ் பண்றாங்க. உன்னை நம்பி தான் அவங்க அப்பா அம்மாவெல்லாம் விட்டுட்டு கஸ்தூரி வந்திருக்கு. அதனால கஸ்தூரிய நீ தான் கண்கலங்காம பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லி அட்வைஸ் பண்ணி ரூமுக்கு அனுப்பி வைக்கிறாங்க. இங்க கார்த்திக் கஸ்தூரி இருக்கிற ரூமுக்கு வந்து பார்த்தா இங்க வந்து பார்த்தீங்கன்னா பூவு பழம் பால் எல்லாமே ரெடி பண்ணி வச்சிருக்கிறாங்க ஃபர்ஸ்ட் நைட்டுக்கு மாதிரி. ஸோ இது யார் இப்படி பண்ணி வச்சா அப்படின்னு கேட்டால் உங்கள் அம்மா தான் இதெல்லாம் ஏற்பாடு பண்ணாங்க அப்படின்னு சொல்கிறாங்க நம்ம கஸ்தூரி. அம்மாவுக்கு என்ன தெரியும் நம்ம பண்ணியிருக்கிறதுக்கு பேர் கல்யாணமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. ஆமாம், உன் காதலை ஏன் வரவே இல்லை, அவன் ஒரு கோலை, அவனெல்லாம் நீ நம்பவே நம்பாத அப்படின்னு சொல்கிறாப்புல. நீ கவலைப்படாத, அவனை எங்கே இருந்தாலும் நான் அவனை கட்டி தூக்கிக்கிட்டு வரேன். ஆமாம், அவனோட ஃபோட்டோ இருந்தால் ஒன்று கொடு அப்படின்னு கேட்டால் அச்சோ ஃபோட்டோவே இல்லையே, அவங்க கூட நான் ஃபோட்டோவே எடுக்கலை அப்படின்னு கஸ்தூரி சொல்ல, அப்படின்னா அவன் கண்டிப்பாக ஃப்ராடாக தான் இருப்பான். இதுக்கப்புறம் அவனை நம்பவே நம்பாத, நீ முதல்ல படித்து முடி, அதுக்கப்புறம் அவன் வாழ்க்கையை நீனே தேர்ந்தெடுத்துக்கலாம் அப்படின்னு நம்ம கார்த்தி கஸ்தூரிக்கு அட்வைஸ் மேலே அட்வைஸாக பண்ணிக்கிட்டு இருக்கிறாப்புல. அப்புறம் என்ன, வழக்கம் போல் எல்லா சீரியல் படத்தில் வர்றது தான். ஸோ ஒரு பெட் இருக்கும், ஒருத்தவங்க மேலே படுத்துக்குவாங்க, ஒருத்தவங்க கீழே பாய் போட்டு படுத்துக்குவாங்க. ஸோ அதே மாதிரி தான் கஸ்தூரியை நீ பெட்டில் படுத்துக்கு, நான் பாய் போட்டு கீழே படுத்துக்கிறேன் அப்படின்னு நம்ம கார்த்தி படுக்கிறாப்புல. என்னன்னா அந்த ரூமில் ஃபேன் இருக்குது ஆனால் ஓட மாட்டேங்குது. ரொம்ப நாள் யூஸ் பண்ணாமல் இருக்கவும் வந்து பார்த்திங்கன்னா அது ஓடுதா என்னன்னு கூட பார்க்கலையாட்டுக்கு. ஸோ இதனால் ரொம்ப உழுக்கமாக இருக்குது. படுத்து தூங்கி பார்க்குறாங்க, தூக்கமே வரல. அதுக்கப்புறம் என்ன, விசிறியை எடுத்து நம்ம கார்த்தி கஸ்தூரியை படுக்க வச்சு விசிறி விடுறாப்புல. அதுக்கப்புறம் கஸ்தூரி தூங்கிடுறாங்க. டயர்டில் நம்ம கார்த்தியும் தூங்க, கொஞ்ச நேரத்தில் கஸ்தூரி ஏந்திரிச்சு கார்த்திக்கு விசிறியை வச்சு விசிறிட்டுக்கிட்டு அப்படியே 2 பேரும் பக்கத்து பக்கத்தில் படுத்து தூங்கிடுறாங்க. ஸோ மறுநாள் காலையில் விடிஞ்சிடுது. நம்ம கார்த்தி நல்லா தூங்கிக்கிட்டு இருக்கிறப்பல கஸ்தூரி மட்டும் ஏந்திரிச்சு போய் குளிச்சுட்டு வந்து காலையிலேயே சரண்யாவுக்கு முன்னாடியே வீட்டு வாசலில் கோலம் போடுறது, போய் விளக்கு ஏற்றுறது, சாமி ரூமில் விளக்கு ஏற்றுறது, எல்லா வேலையுமே பார்த்துட்றாங்க. சரண்யா வந்து பார்த்தா எல்லா வேலையும் முடிஞ்சிருக்கு. அதுக்கப்புறம் தான் சரண்யாவுக்கு தெரியுது இது எல்லாமே கஸ்தூரியோட வேலை தான் அப்படின்னு சொல்லிட்டு. அது மட்டும் இல்லை, சரண்யாவுக்கு டீ எல்லாம் போட்டுக்கிட்டு வந்து நம்ம கஸ்தூரி கொடுக்குறாங்க. ஸோ 25 வருஷத்தில், இந்த கல்யாணம் ஆகி நான் இந்த வீட்டுக்கு வந்து 25 வருஷம் ஆகுது. இந்த 25 வருஷத்தில் இப்போ தான் முதல் முறையாக எனக்கு ஒருத்தவங்க டீ போட்டு கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு நம்ம சரண்யா பயங்கரமாக சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன, கார்த்தி ஏந்திரிச்சிட்டானா அப்படின்னு கேட்க, இல்லை ஏந்திரிக்கல அப்படின்னு கஸ்தூரி சொல்ல, அவன் எப்பயுமே 9 மணிக்கு தான் ஏந்திரிப்பான், ஆனால் இதுக்கப்புறம் அவனை 9 மணிக்கெலாம் ஏந்திரிக்க விடக்கூடாது, 6 மணிக்கெலாம் எழுப்பிட்டுறணும், இது உன்னோட பொறுப்பு தான் அப்படின்னு சரண்யா கஸ்தூரி கிட்ட சொல்ல, அதுக்கப்புறம் என்ன, நம்ம கஸ்தூரி டீயோட கார்த்தியை போய் எழுப்புறாங்க. கார்த்தி ஏந்திரிச்சு நான்லாம் 9 மணிக்கு தான் எழுப்புவேன், இதுக்கப்புறம் என்னை 9 மணிக்கெலாம் 9 மணிக்கு முன்னாடி எழுப்பக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் கஸ்தூரி இருந்துக்கிட்டு உங்கள் அம்மா 6 மணிக்கே எழுப்ப சொல்லிட்டாங்க, நான் அத்தை சொல்கிறத தான் கேட்பேன் அப்படின்னு ஒரே போட்டுடுறாங்க. ஸோ இதோட இன்னி எபிசோடு முடிஞ்சிருச்சு. வெயிட் பண்ணி பார்க்கலாம் அப்கமிங்கில் இன்னும் என்ன நடக்க போகுது அப்படின்னு. ஸோ கடைசியாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம அர்ஜுன் ரூமில் லேப்டாப்பில் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கும்பொழுதே அங்கே ஸ்வேதா வந்துடுது. ஸ்வேதா வந்து என்ன மதுக்கிட்ட நீ மன்னிப்பெல்லாம் கேட்டிருக்கியாட்டுக்கு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கு. ஸோ இதுக்கப்புறம் என்னெல்லாம் நடக்கும் அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம்.